பகுதி 5. பைபிள் அடிப்படைகள் மற்றும் சொற்களஞ்சியம். எல்லாம் கிறிஸ்துவுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். எல்வினயம் ஹால் மூலம் 1882 வெளியிடப்பட்டது. இரட்சகர் சொல்வதை நான் கேட்கிறேன். உங்கள் பலம் உண்மையில் சிறியது. பலவீனத்தின் குழந்தை, பார்த்து ஜெபியுங்கள். எல்லாவற்றிலும் உன்னுடைய அனைத்தையும் என்னில் கண்டுபிடி. கோரஸ். இயேசு எல்லாவற்றையும் செலுத்தினார். நான் அவருக்கு கடன்பட்டிருக்கிறேன். பாவம் ஒரு கருஞ்சிவப்பு கரையை விட்டுவிட்டது. அவர் அதை பனிபோல் வெள்ளையாக கழுவினார். ஆண்டவரே, இப்போது நான் உமது வல்லமையைக் கண்டேன். உம்முடையது மட்டுமே. தொழுநோயாளியின் புள்ளிகளை மாற்றவும் கல்லின் இதயத்தை உருக்கவும் முடியும். கோரஸ். உனது கிருபையை கோர எனக்கு எந்த நன்மையும் இல்லை. கல்வாரி ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் என் ஆடையை வெண்மையாக்குவேன். கோரஸ். என் இறக்கும் படுக்கையிலிருந்து மீட்கப்பட்ட என் ஆன்மா எழும்பும். பின்னர் இயேசு அதைச் செலுத்தினார். பெட்டகவானத்தைக் கிழித்தார். கோரஸ். அரியணைக்கு முன்பாக நான் முழுமையாய் அவரில் நிற்கும்போது நான் என்னுடைய கோப்பைகளையெல்லாம் இயேசுவின் பாதத்தில் வைப்பேன். கோரஸ். அத்தியாயம் 26. பரிசுத்த வேதாகமம். பைபிள் என்பது கிரகத்தில் உள்ள பெரும்பாலான மக்கள் குறைந்தபட்சம் கேள்விப்பட்ட ஒரு புத்தகம். இருப்பினும் பலர் அதன் எந்தப் பக்கத்தையும் படித்ததில்லை. இந்த அத்தியாயத்தில் நான் கடவுளின் வார்த்தையை உங்களுக்கு அறிமுகப்படுத்தப் போகிறேன். 26.1 பைபிள் கடவுளின் வார்த்தை. பைபிள் கடவுளின் அதிகாரப்பூர்வ வார்த்தை. பைபிளை உள்ளடக்கிய 66 வெவ்வேறு புத்தகங்கள் உள்ளன. அவை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பல்வேறு கடவுளின் தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டன. இது அசல் உரையில் பிழையில்லாமல் உள்ளது. கடவுள் வார்த்தைகளை உடல் ரீதியாக எழுதவில்லை என்றாலும் அதை எழுதியவர்களிடம் என்ன சொல்ல வேண்டும் என்று சொன்னார். உண்மையில் பைபிளில் உள்ள பழைய ஏற்பாட்டு புத்தகங்கள் 2000த்திற்கும் மேற்பட்ட முறை கடவுள் எழுதப்பட்டதை பேசினார் என்று குறிப்பிடுகின்றன. கடவுளின் வார்த்தைகள் நூற்றுக்கணக்கான முறை நேரடியாக மேற்கோள் காட்டப்பட்டுள்ளன. இப்போது கடவுள் உண்மையில் எதையும் செய்ய முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் என்று நம்புகிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் முழு பிரபஞ்சத்தையும் படைத்தார். அவர் அதை செய்ததால் நம் ஒவ்வொருவருக்கும் கடவுள் சொல்ல வேண்டியதைக் கொண்ட ஒரு புத்தகத்தை உருவாக்குவது அவருக்கு மிகவும் எளிதாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கவில்லையா? பைபிள் அவருடைய வார்த்தை என்று கடவுள் சொல்கிறார். பைபிள் சொல்ல வேண்டியதைச் சரியாகச் சொல்வதை கடவுள் உறுதி செய்தார். இந்த வசனத்தில் கர்த்தர் கடவுள். அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக உன்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்பதையும் உன்னுடைய எந்த நோக்கத்தையும் தடுக்க முடியாது என்பதையும் நான் அறிவேன். யோபு 42:1-2. பைபிளில் கடவுள் அடிக்கடி மக்களிடம் பேசினார் என்று வாசிக்கிறோம். இந்த வேதாகமத்தில் தாவீது ராஜா கடவுளின் ஆவி தன்னிடம் பேசியதாக அறிவிப்பதைக் காண்கிறோம். அவன் வாயிலிருந்து கடவுளின் வார்த்தைகள் வெளிவந்தன. தாவீது பைபிளில் பெரும்பாலான சங்கீதங்களை எழுதினார். அவருடைய வார்த்தைகளுக்குப் பின்னால் உள்ள உண்மையான ஆசிரியர் கடவுள் என்று அவர் கூறுகிறார். இப்போது இவை தாவீதின் கடைசி வார்த்தைகள். ஈசாயின் மகன் தாவீது கூறுகிறார். உயரத்தில் வளர்க்கப்பட்ட மனிதன் கூறுகிறார். யாக்கோபின் கடவுளால் அபிஷேகம் செய்யப்பட்டவர், இஸ்ரவேலின் இனிமையான சங்கீதக்காரர், யெகோவாவின் ஆவி என்னாலே பேசினார். அவருடைய வார்த்தை என் நாவில் இருந்தது. 2வது சாமுவேல் 23:1-2. பைபிள் உண்மையில் கடவுளின் வார்த்தை. தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியின் மூலமாக ஆசிரியர்களுக்கு வார்த்தைகளைப் பேசினார் என்று இந்த வேதங்கள் நமக்குக் கூறுகின்றன. இது எந்த ஒரு
தனிப்பட்ட ஆசிரியரின் கருத்து அல்லது விளக்கம் அல்ல. வேதத்தின் எந்த தீர்க்கதரிசனமும் தனிப்பட்ட விளக்கம் அல்ல. ஏனென்றால், எந்த தீர்க்க தரிசனமும் மனுஷருடைய சித்தத்தினாலே வரவில்லை. மாறாக, தேவனுடைய பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியால் தூண்டப்பட்டுப் பேசினார்கள். 2வது பேதுரு 1:20-21 வரை. மோசஸ் பழைய ஏற்பாட்டின் முதல் 5 புத்தகங்களை எழுதினார். கடவுள் தனக்கு கற்பலகைகளில் கொடுத்த 10 கட்டளைகளை விளக்கி மோசே எழுதிய வேதாகமம் இதோ. அவர் அவற்றை உடன்படிக்கை பேழைக்குள் வைத்தார். கடவுள் மோசேயிடம் பேசுவதைக் குறிக்கிறது என்று யெகோவா என்னிடம் கூறினார். அக்காலத்திலே கர்த்தர் என்னை நோக்கி, முந்தினதைப் போல 2 கற்பலகைகளை வெட்டி என்னிடத்தில் மலையின்மேல் ஏறி மரத்தினால் ஒரு பேழையைச் செய் என்றார். நீங்கள் உடைத்த முதல் பலகைகளில் இருந்த வார்த்தைகளை நான் பலகைகளில் எழுதி பேழையில் வைப்பீர்கள். அதனால் நான் சீத்திம் மரத்தால் ஒரு பேழையைச் செய்து முதல் கல் பலகைகளைப் போல 2 கற்பலகைகளை வெட்டி 2 பலகைகளையும் கையில் எடுத்துக்கொண்டு மலையின் மேல் ஏறினேன். சபை கூடும் நாளிலே மலையின் மேல் அக்கினியின் நடுவிலிருந்து கர்த்தர் உன்னோடே சொன்ன 10 கட்டளைகளை முதல் எழுத்தின்படியே அவன் பலகைகளில் எழுதினான். கர்த்தர் அவற்றை எனக்குக் கொடுத்தார். நான் திரும்பி மலையிலிருந்து இறங்கி நான் செய்த பேழையில் பலகைகளை வைத்தேன். கர்த்தர் எனக்குக் கட்டளையிட்டபடி அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். உபாகமம் 10:1-5 வரை. மோசே பேழைக்குள் வைத்தது அது மட்டுமல்ல, கடவுளுடைய சட்டப்புத்தகம் முழுவதையும் கல் பலகைகளுடன் அங்கே வைத்தார். மோசே இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை ஒரு புஸ்தகத்தில் எழுதி முடித்தபின், அவைகள் முடியும் வரை கர்த்தருடைய உடன்படிக்கைப் பெட்டியைச் சுமந்து கொண்டிருந்த லேவியர்களிடம், மோசே இந்த நியாயப்பிரமாணப் புத்தகத்தை எடுத்து பேழையின் ஓரத்தில் வையுங்கள் என்று கட்டளையிட்டான். உன் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை உனக்கு விரோதமாக சாட்சியாக இருக்கும்படிக்கு. உபாகமம் 31:24-26. அந்தப் பேழை விசேஷமானது. கடவுள் பேழையை நடத்தும் விதம் அதன் உள்ளடக்கங்களைப் பற்றி நமக்குச் சொல்ல வேண்டும். இந்த வேதத்தில் பேழையை வண்டியில் இழுத்துக் கொண்டிருந்த கால்நடைகள் தடுமாறியபோது தாவீது ராஜா பேழையுடன் பயணிக்கிறார். தாவீது எழுந்து, கேருபீன்களுக்கு மேலே வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தருடைய நாமம் என்று அழைக்கப்படும் தேவனுடைய பெட்டியை அங்கே இருந்து கொண்டுவர பாலே யூதாவிலிருந்து தன்னோடிருந்த எல்லா ஜனங்களோடும் சென்றார். தாவீதும் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரும் சைப்ரஸ் மரத்தினால் செய்யப்பட்ட சகலவிதமான வாத்தியங்களையும் வீணைகளையும் இசை கருவிகளையும் தாம்பூலங்களையும் மரக்கட்டைகளையும் கைத்தாளங்களையும் கொண்டு கர்த்தருக்கு முன்பாக வாசித்தார்கள். அவர்கள் நாகோனின் களத்திற்கு வந்தபோது உஷா கடவுளின் பேழையை அடைந்து அதைப் பிடித்தான். கால்நடைகள் தடுமாறின. யெகோவாவின் கோபம் ஊசாவுக்கு எதிராக எரிந்தது. அங்கே அவன் செய்த தவறுக்காக கடவுள் அவனை அடித்தார். அவர் அங்கே கடவுளின் பேழையால் இறந்தார். 2வது சாமுவேல் 6:2-5-7. ஊசா பேழையைத் தொட்டதை நாம் பார்க்கிறோம். மறைமுகமாக அது விழாமல் இருக்க வேண்டும். அவன் செய்த தவறுக்காக தேவன் அப்போதே அவனைக் கொன்று போட்டார். ஆஹா, கடவுள் ஏன் அப்படி செய்தார்? கடுமையானதாகத் தெரிகிறது, இல்லையா? சரி, பேழையில் கடவுளுக்கு மிகவும் பரிசுத்தமான பொருட்கள் உள்ளன. பேழையில் மோசே வைத்த அந்த சட்டப் புத்தகத்தில் பேழையை பராமரிப்பது மற்றும் கையாளுவது பற்றிய விரிவான வழிமுறைகள் இருந்தன. அவர்கள் அதை ஒரு வண்டியில் எடுத்துச் செல்லக்கூடாது, அவர்கள் அதைத் தொடக்கூடாது என்பது அவர்களுக்குத் தெரியும். அவர்கள் அதை மதிக்கவில்லை. அதன் உள்ளடக்கங்களுக்கு கடவுள் அவர்கள் விரும்பிய மரியாதையை நீங்கள் பார்க்கிறீர்களா? அதில் தேவனுடைய வார்த்தை இருந்தது. அதுவே கடவுள்
நமக்கும் அவருடைய உயிருள்ள மற்றும் சுவாசிக்கும் வார்த்தையான பைபிளின் மீதும் நாம் வைத்திருக்க விரும்பும் மரியாதையும் ஆகும். இந்த வேதம் தேவனுடைய வார்த்தையைப் பற்றிய பல விஷயங்களை நமக்குச் சொல்கிறது. ஆதியில் வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது. அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அதுவே ஆதியிலும் கடவுளிடம் இருந்தது. சகலமும் அவர் மூலமாக உண்டானது. அவர் இல்லாமல் உருவாக்கப்பட்ட எதுவும் செய்யப்படவில்லை. அவனில் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனிதர்களுக்கு வெளிச்சமாக இருந்தது. அவர் உலகில் இருந்தார். உலகம் அவர் மூலமாக உண்டாக்கப்பட்டது. உலகம் அவரை அடையாளம் காணவில்லை. வார்த்தை மாம்சமாகி நம்மிடையே வாழ்ந்தார். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்த அவருடைய மகிமையைக் கண்டோம். ஜான் 1:1-4:10-14. வார்த்தை ஆரம்பத்தில் இருந்தது. அது கடவுள். அது ஒரு அவர். ஏனென்றால் எல்லாமே அவர் மூலமாக உண்டானது. வார்த்தை. இது வாழ்க்கை. வார்த்தை மாம்சமாகி உலகத்தில் இருந்தது. வார்த்தை தேவனுடைய குமாரன். சரி, இது யாரை விவரிக்கிறது என்று உங்களுக்குத் தெரியும். அது இயேசு. இயேசு கடவுளின் வார்த்தை. இயேசு தன்னை கடவுளின் வார்த்தை என்று கூட குறிப்பிட்டார். அதாவது பைபிள் ஒரு புத்தகம் என்பதை விட அதிகம். இது அடிப்படையில் உயிருடன் இருக்கிறது. அது இயேசு. அது பாவிகளுக்கு உயிர் கொடுக்கிறது. பக்கத்தில் உள்ள வார்த்தைகளை இயேசுவின் சுவாசமாக நினைத்துப் பாருங்கள். நீங்கள் பைபிளைப் படிக்கும்போது நீங்கள் இயேசுவுடன் நேரத்தை செலவிடுகிறீர்கள். நீங்கள் அவரைப் பற்றி அனைத்தையும் கற்றுக்கொள்கிறீர்கள். அவர் செய்து கொண்டிருக்கும் விஷயங்கள், எதிர்காலத்தில் செய்யும் அவருடைய குணாதிசயங்கள், உங்கள் மீதான அன்பு. இந்த அற்புதமான அதிசயத்தைக் கண்டு ஆச்சரியப்படுங்கள். பைபிள் கடவுளுடைய வார்த்தையைக் கொண்ட ஒரு புத்தகத்தை விட அதிகம். இது உண்மையில் கடவுளின் வார்த்தை. இயேசு அடிக்கடி பேசும்போது பழைய ஏற்பாட்டை பரிசுத்த வேதாகமமாக உறுதிப்படுத்தினார். அதற்கு இந்த வசனங்களே உதாரணம். அவர்கள் இவற்றைச் சொல்லிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவே நின்று அவர்களை நோக்கி, "உங்களுக்குச் சமாதானம்" என்றார். அவர் அவர்களை நோக்கி, "மோசேயின் நியாயப் பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளிலும் சங்கீதங்களிலும் என்னைக் குறித்து எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களுடனே இருந்தபோது உங்களுக்குச் சொன்னது இதுவே." பின்பு அவர்கள் வேத வாக்கியங்களைப் புரிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதைத் திறந்தார். லூக்கா 24:36-44 முதல் 45 வரை. இயேசுவே உண்மை என்பதை நினைவில் வையுங்கள். அவர் ஒரு பரிபூரணமான பாவமற்ற வாழ்க்கை வாழ்ந்தார். அவனிடம் பொய்யில்லை. ஏனென்றால் அவர் மாம்சத்தில் கடவுள். நாம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் நமக்காக இறந்தார். இயேசுவை அறிய வேண்டுமானால் நாம் வேதத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு சத்தியம் மற்றும் அவர் கடவுளின் வார்த்தை என்பதால் பைபிளும் உண்மை என்று பொருள். தேவன் இயேசுவின் மூலமாக நம்மிடம் பேசுகிறார் என்பதை அப்போஸ்தலன் பவுல் இந்த வசனங்களில் விளக்குகிறார். கடவுள் கடந்த காலங்களில் தீர்க்கதரிசிகள் மூலம் பலமுறை மற்றும் பல வழிகளில் பிதாக்களிடம் பேசி இந்த நாட்களின் முடிவில் தம்முடைய மகன் மூலம் நம்மிடம் பேசினார். அவர் எல்லாவற்றுக்கும் வாரிசாக நியமித்தார். அவர் மூலம் உலகத்தை உருவாக்கினார். எபிரேயர் 1:1-2. கடவுள் நமக்கு கற்பிக்கவும் நம்மை ஊக்குவிக்கவும் பைபிளை எழுதினார். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக பைபிள் நமக்கு நம்பிக்கை அளிக்கிறது. அதைத்தான் இயேசு பாவிகளாகிய நமக்கு வழங்குகிறார். ஏனெனில் விடாமுயற்சியின் மூலமும் வேதவசனங்களை ஊக்குவிப்பதன் மூலமும் நமக்கு நம்பிக்கை உண்டாவதற்காக முன்பு எழுதப்பட்டவைகள் அனைத்தும் நம்முடைய கற்றலுக்காக எழுதப்பட்டிருக்கிறது. ரோமர்கள் 15:4. 26.2. பைபிளை யார் எழுதியது எப்போது? பெரும்பாலான புத்தகங்கள் ஒரு நபரால் அல்லது ஒரு சிறிய குழுவால் எழுதப்படுகின்றன.
பல எழுத்தாளர்கள் ஒரே பக்கத்தில் இருப்பது கடினம். ஒவ்வொரு நபரும் ஒரு தனித்துவமான உலகக் கண்ணோட்டம், முன்னோக்கு, குரல் மற்றும் புரிதலை அட்டவணையில் கொண்டு வரும்போது நிலையான உள்ளடக்கத்தை பராமரிப்பது சவாலானது. ஒரு திட்டத்தில் நீங்கள் எப்போதாவது ஒருவருடன் ஒத்துழைத்திருந்தால், அது எவ்வளவு கடினமானது என்பதை நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். இது பைபிளைச் சிறப்பிக்கும் மற்றொரு விஷயமாகும். ஹீப்ரு, அரமேயிக், கிரேக்கம் ஆகிய 3 வெவ்வேறு மொழிகளில் 1600 ஆண்டுகளுக்கும் மேலாக சுமார் 40 ஆசிரியர்களால் பைபிள் எழுதப்பட்டது. பைபிள் ஒரு முழுமையான குழப்பமாக இருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம். நிகழ்வுகளின் சீரற்ற, மாறுபட்ட கணக்குகள், முக்கிய கொள்கைகள் மீதான கருத்து வேறுபாடு மற்றும் ஒரு மேலோட்டமான, ஒத்திசைவான தீம் இல்லாதது. நாம் எழுதினால் அது இருக்கும். இருப்பினும் இது அதிசயமாக அந்த விஷயங்கள் எதுவுமில்லை. இது நேர்மாறானது. முக்கிய கொள்கைகளில் ஆசிரியர்கள் உடன்படவில்லை. மாறாக, அவை வெவ்வேறு வழிகளில் தனித்துவக் கண்ணோட்டத்துடன் நமக்கு நன்றாக புரிந்துகொள்ள உதவும். ஆசிரியர்கள் ஒரே நிகழ்வைக் கண்டால் அவர்களின் கணக்குகள் ஒரே மாதிரியாக இருக்கும். ஒவ்வொன்றும் விவரங்களை நிரப்புகின்றன. பழைய ஏற்பாட்டு ஆசிரியர்களில் பெரும்பாலோர் ஒருவரையொருவர் அறிந்திருக்கவில்லை. அவர்கள் நிச்சயமாக புதிய ஏற்பாட்டு ஆசிரியர்களை அறிந்திருக்கவில்லை. ஆனால் அவர்களின் எழுத்துக்கள் மிகச் சிறந்த கதையைச் சொல்ல சரியான இணக்கத்துடன் ஒன்றிணைகின்றன. பைபிளில் பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாடு என 2 பகுதிகள் உள்ளன. ஒவ்வொரு பகுதியிலும் பல புத்தகங்கள் உள்ளன. ஒவ்வொரு புத்தகத்திலும் அத்தியாயங்கள் உள்ளன. ஒவ்வொரு அத்தியாயத்திலும் உள்ள உரைகள் எளிதான குறிப்புக்காக எண்ணப்பட்டு பெரும்பாலும் வசனம் என்று அழைக்கப்படுகிறது. நீங்கள் முழு பைபிளையும் அல்லது ஒரு குறிப்பிட்ட வசனத்தையும் வேதம் அல்லது பரிசுத்த வேதாகமம் என்று குறிப்பிடலாம். வேதம் என்ற வார்த்தையின் அர்த்தம் அந்த உரை புனிதமானது அல்லது அதிகாரப்பூர்வமானதாக கருதப்படுகிறது. முழு பைபிளிலும் 66 புத்தகங்கள் உள்ளன. பழைய ஏற்பாட்டில் உள்ள 39 புத்தகங்கள் இயேசுவின் பிறப்புக்கு முன்பே எழுதப்பட்டவை. மோசே முதல் 5 புத்தகங்களை கிமு 15ஆம் நூற்றாண்டில் எழுதினார். இந்த புத்தகங்கள் ஒன்றாக இணைக்கப்பட்டு உடன்படிக்கை பெட்டியில் சேர்க்கப்பட்டன. மல்கியா பழைய ஏற்பாட்டின் கடைசி புத்தகத்தை கிமு 400 ஆண்டுகளில் எழுதினார். முழு பழைய ஏற்பாடும் அறிஞர்களால் ஒன்று திரட்டப்பட்டு கிமு 200 ஆண்டுகளில் கிரேக்க மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது. பழைய ஏற்பாடு சொர்க்கம், பூமி மற்றும் மனிதகுலத்தின் உருவாக்கத்துடன் தொடங்குகிறது. பின்னர் அது மனிதகுலத்தின் வீழ்ச்சியையும் பாவமும் மரணமும் நுழைந்தபோது நமது பாவத்திலிருந்து மனிதகுலத்தை மீட்பதற்கான கடவுளின் திட்டத்தையும் விளக்குகிறது. இது வெள்ளம், பாபேல் கோபுரம் மற்றும் விசுவாசத்தின் முற்பிதாக்களான ஆபிரகாம், ஐசக் மற்றும் ஜேக்கப் ஆகியோரையும் உள்ளடக்கியது. பின்னர் அது ஜேக்கபின் மகன் ஜோசப் மற்றும் எகிப்தில் அவரது நேரம் முன்னோக்கி நகர்கிறது. அது எகிப்தில் இஸ்ரேலின் 400 வருட அடிமைத்தனமாக மாறுகிறது. அந்த அடிமைத்தனத்திலிருந்து தம் மக்களை விடுவிக்க கடவுள் மோசேயை தேர்ந்தெடுக்கிறார். மோசே அவர்களை எகிப்திலிருந்து பல அடையாளங்களுடனும் அற்புதங்களுடனும் நடத்துகிறார். வாதைகள் மற்றும் செங்கடலின் பிளவு. கடவுள் மக்களுக்கு 10 கட்டளைகளை வழங்குகிறார். மோசஸ் இறந்த பிறகு யோசுவா தலைமை ஏற்று யூத மக்களை கடவுள் வாக்களித்த தேசத்திற்கு அழைத்துச் செல்கிறார். மக்கள் கடவுளுக்கு எதிராக கலகம் செய்கிறார்கள். கடவுள் மக்கள் மீது ராஜாக்களை வைக்கிறார். சவுல் ராஜா, தாவீது ராஜா, சாலமன் ராஜா மற்றும் அவர்களின் வாரிசுகளின் ஆட்சியைப் பற்றி நாம் அறிந்து கொள்கிறோம். மக்கள் சாத்தானையும் மற்ற பொய்க் கடவுள்களையும் தொடர்ந்து வணங்குவதால் இஸ்ரவேல் ராஜ்யம் பிளவுபட்டது. விரைவில் மக்கள் பாபிலோனிய சிறையிருப்பில் உள்ளனர். 70 ஆண்டுகளுக்குப் பிறகு மக்கள் பாபிலோனிலிருந்து கடவுள் தங்களுக்கு வாக்களித்த தேசத்திற்குத் திரும்பினர்.
பின்னர் சில புத்தகங்கள் பலவிதமான வாழ்க்கைச் சிக்கல்களைக் கற்பிக்கின்றன. அடுத்து, இயேசுவின் மூலம் மனித குலத்தை பாவத்திலிருந்து மீட்பதற்கான கடவுளின் வாக்குறுதிகளை வெளிப்படுத்தும் பல தீர்க்கதரிசன புத்தகங்கள் உள்ளன. புதிய ஏற்பாட்டில் உள்ள 27 புத்தகங்கள் இயேசுவின் பிறப்புக்குப் பிறகு எழுதப்பட்டன. ஒவ்வொரு புஸ்தகமும் கிறிஸ்துவுக்குப் பின் முதல் நூற்றாண்டில் எழுதப்பட்டது. உண்மையில், புதிய ஏற்பாடு முழுக்க முழுக்க இயேசுவின் சாட்சிகளால் எழுதப்பட்டது. புதிய ஏற்பாடு முழுவதும் கிறிஸ்துவுக்குப் பின் 397 அறிஞர்களால் திரட்டப்பட்டது. புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலிருந்து தொடங்குகிறது. பின்னர் அது இயேசுவின் வாழ்க்கை, ஊழியம், போதனைகள், ஏராளமான அற்புதங்கள், மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் ஆகியவற்றை உள்ளடக்கியது. பழைய ஏற்பாட்டில் எத்தனை உண்மையுள்ள மக்கள் இயேசுவை முன்னறிவித்தார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இயேசுவின் சீடர்கள் இயேசுவின் போதனைகளை விளக்குகிறார்கள், மேலும் நற்செய்தி பரப்பப்படும்போது நாமும் பின்பற்றுகிறோம். ஆரம்பகால தேவாலயங்களுக்கும் மற்ற விசுவாசிகளுக்கும் சீஷர்கள் எழுதிய பல கடிதங்களை நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்தவ நம்பிக்கையின் முக்கிய கோட்பாடுகள் முழுமையாக விளக்கப்பட்டுள்ளன. இது உபத்திரவ காலம், இயேசுவின் இரண்டாம் வருகை, கடவுளின் இறுதித் தீர்ப்பு மற்றும் புதிய வானம் மற்றும் புதிய பூமியில் நித்தியம் பற்றிய விவரங்களுடன் முடிவடைகிறது. ஸ்பாய்லர் எச்சரிக்கை: இயேசு வெற்றி. அவர் உங்களுக்காகவும் உங்கள் பாவங்களுக்காகவும் சிலுவையில் மரித்தபோது, அவர் மரணம், பாவம் மற்றும் சாத்தானை வென்று தோற்கடித்தார். இந்த அட்டவணை பைபிளில் உள்ள ஒவ்வொரு புத்தகத்தையும் பட்டியலிடுகிறது. பெரும்பாலான அறிஞர்கள் ஒவ்வொரு புத்தகத்தையும் எழுதியதாக நம்புகிறார்கள். ஒவ்வொரு புத்தகமும் எழுதப்பட்டதாக நம்பப்படும்போது, மற்றும் ஒவ்வொன்றும் முதலில் எழுதப்பட்ட மொழி. பைபிளின் பழைய ஏற்பாட்டு புத்தகங்கள். கிறிஸ்துவுக்கு முன்பு 15ஆம் நூற்றாண்டில் ஹீப்ரு மொழியில் மோசஸ் எழுதிய ஆதியாகமம் புத்தகம். கிறிஸ்துவுக்கு முன்பு 15ஆம் நூற்றாண்டில் மோசஸ் எழுதிய யாத்திராகமம் புஸ்தகம் எபிரேய மொழியில். கிறிஸ்துவுக்கு முன்பு 15ஆம் நூற்றாண்டில் ஹீப்ரு மொழியில் மோசஸ் எழுதிய லேவிடிகஸ் புத்தகம். கிறிஸ்துவுக்கு முன்பு 15ஆம் நூற்றாண்டில் மோசஸ் எழுதிய எண்கள் புத்தகம் எபிரேய மொழியில். கிறிஸ்துவுக்கு முன்பு 15ஆம் நூற்றாண்டில் மோசேயால் எபிரேய மொழியில் எழுதப்பட்ட உபாகமம் புஸ்தகம். கிறிஸ்துவுக்கு முன்பு 14ஆம் நூற்றாண்டில் யோசுவா, எலியாசர் மற்றும் பினேகாஸ் ஆகியோரால் எபிரேய மொழியில் எழுதப்பட்ட யோசுவா புத்தகம். கிறிஸ்துவுக்கு முன்பு 11ஆம் நூற்றாண்டில் எபிரேய மொழியில் சாமுவேல் எழுதிய நீதிபதிகளின் புத்தகம். கிறிஸ்துவுக்கு முன்பு 11ஆம் நூற்றாண்டில் எபிரேய மொழியில் சாமுவேல் எழுதிய ரூத்தின் புத்தகம். கிறிஸ்துவுக்கு முன்பு 10ஆம் நூற்றாண்டில் எபிரேய மொழியில் சாமுவேல், நாதன் மற்றும் காட் ஆகியோரால் எழுதப்பட்ட முதல் சாமுவேல் புத்தகம். எபிரேய மொழியில் எழுதப்பட்ட கிறிஸ்துவுக்கு முன்பு 10ஆம் நூற்றாண்டில் நாதன் மற்றும் காட் எழுதிய இரண்டாவது சாமுவேல் புஸ்தகம். கிறிஸ்துவுக்கு முன்பு 6ஆம் நூற்றாண்டில் எரேமியாவால் எபிரேய மொழியில் எழுதப்பட்ட முதல் அரசர்களின் புத்தகம். கிறிஸ்துவுக்கு முன்பு 6ஆம் நூற்றாண்டில் எரேமியாவால் எபிரேய மொழியில் எழுதப்பட்ட இரண்டாம் அரசர்களின் புத்தகம். கிறிஸ்துவுக்கு முன்பு 5ஆம் நூற்றாண்டில் ஹீப்ரு மொழியில் எஸ்ரா எழுதிய முதல் நாளாகமம் புத்தகம். கிறிஸ்துவுக்கு முன்பு 5ஆம் நூற்றாண்டில் ஹீப்ரு மொழியில் எஸ்ரா எழுதிய இரண்டாவது நாளாகமம் புத்தகம். கிறிஸ்துவுக்கு முன்பு 10ஆம் நூற்றாண்டில் டேவிட் மற்றும் பிறரால் எழுதப்பட்ட சங்கீத புத்தகம் மற்றும் பின்னர் எபிரேய மொழியில். கிறிஸ்துவுக்கு முன்பு 10ஆம் நூற்றாண்டில் சாலமன் மற்றும் பிறரால் எழுதப்பட்ட நீதிமொழிகள் புத்தகம் மற்றும் பின்னர் எபிரேய மொழியில். எபிரேய மொழியில் கிறிஸ்துவுக்கு முன்பு 935இல் சாலமன் எழுதிய பிரசங்கி புத்தகம். எபிரேய மொழியில் கிறிஸ்துவுக்கு முன்பு 971 முதல்
931 வரை சாலமன் எழுதிய சாலமன் பாடல் புத்தகம். எபிரேய மொழியில் கிறிஸ்துவுக்கு முன்பு 740 முதல் 700 வரை ஏசாயா எழுதிய ஏசாயா புஸ்தகம். கிறிஸ்துவுக்கு முன்பு 627 முதல் 582 வரை எரேமியா எழுதிய எரேமியா புஸ்தகம், ஹீப்ரு மற்றும் அராமிக் மொழிகளில். கிறிஸ்துவுக்கு முன்பு 586 எபிரேய மொழியில் ஜெரேமியா எழுதிய புலம்பல் புத்தகம். கிறிஸ்துவுக்கு முன்பு 593 முதல் 562 வரை ஹீப்ரு மொழியில் எசேக்கியேல் எழுதிய புத்தகம். கிறிஸ்துவுக்கு முன்பு 530 டேனியல் எழுதிய டேனியல் புத்தகம், ஹீப்ரு மற்றும் அராமிக் மொழிகளில். எபிரேய மொழியில் கிறிஸ்துவுக்கு முன்பு 790 முதல் 686 வரை ஹோசியா எழுதிய ஹோசியா புத்தகம். கிறிஸ்துவுக்கு முன்பு 609 முதல் 586 வரை ஹீப்ரு மொழியில் ஜோயல் எழுதிய ஜோயல் புத்தகம். கிறிஸ்துவுக்கு முன்பு 767 முதல் 753 வரை எபிரேய மொழியில் ஆமோஸ் எழுதிய புத்தகம். எபிரேய மொழியில் கிறிஸ்துவுக்கு முன்பு 586 ஒபதியா எழுதிய ஒபதியா புஸ்தகம். கிறிஸ்துவுக்கு முன்பு 793 முதல் 753 வரை ஹீப்ரு மொழியில் ஜோனாவால் எழுதப்பட்ட ஜோனா புத்தகம். எபிரேய மொழியில் கிறிஸ்துவுக்கு முன்பு 722 முதல் 701 வரை மைக்கா எழுதிய மைக்கா புத்தகம். எபிரேய மொழியில் கிறிஸ்துவுக்கு முன்பு 663 முதல் 612 வரை நஹூம் எழுதிய நஹூம் புத்தகம். ஹீப்ரு மொழியில் கிறிஸ்துவுக்கு முன்பு 626 முதல் 605 வரை ஹபக்குக் எழுதிய ஹபக்குக் புத்தகம். எபிரேய மொழியில் கிறிஸ்துவுக்கு முன்பு 641 முதல் 612 வரை செப்பனியா எழுதிய செப்பனியா புத்தகம். கிறிஸ்துவுக்கு முன்பு 520 ஹீப்ரு மொழியில் ஹாகாய் எழுதிய புத்தகம். எபிரேய மொழியில் கிறிஸ்துவுக்கு முன்பு 520 முதல் 500 வரை சகரியா எழுதிய சகரியா புத்தகம். எபிரேய மொழியில் கிறிஸ்துவுக்கு முன்பு 450 முதல் 400 வரை மல்கியா எழுதிய மல்கியா புத்தகம். பைபிளின் புதிய ஏற்பாட்டு புத்தகங்கள். கிரேக்க மொழியில் கிறிஸ்துவுக்குப் பின் 50 மத்தேயு எழுதிய மத்தேயு புத்தகம். கிறிஸ்துவுக்குப் பின் 67 மார்க் எழுதிய மார்க்கு புத்தகம். கிரேக்க மொழியில். கிரேக்க மொழியில் கிறிஸ்துவுக்குப் பின் 60 லூக்கா எழுதிய லூக்கா புஸ்தகம். கிறிஸ்துவுக்குப் பின் 90 ஜான் எழுதிய ஜான் புஸ்தகம் கிரேக்க மொழியில். கிறிஸ்துவுக்குப் பின் 62 லூக்கா எழுதிய அப்போஸ்தலர் புத்தகம் கிரேக்க மொழியில். கிறிஸ்துவுக்குப் பின் 57 பவுல் கிரேக்க மொழியில் எழுதப்பட்ட ரோமர்களின் புஸ்தகம். கிரேக்க மொழியில் கிறிஸ்துவுக்குப் பின் 55 பவுல் எழுதிய முதல் கொரிந்தியர்களின் புத்தகம். கிரேக்க மொழியில் கிறிஸ்துவுக்குப் பின் 56 பவுல் எழுதிய 2 கொரிந்தியர்களின் புஸ்தகம். கிறிஸ்துவுக்குப் பின் 49 பவுல் கிரேக்க மொழியில் எழுதிய கலாத்தியர் புத்தகம். கிறிஸ்துவுக்குப் பின் 61 பவுல் எழுதிய எபேசியர் புஸ்தகம் கிரேக்க மொழியில். கிரேக்க மொழியில் கிறிஸ்துவுக்குப் பின் 62 பவுல் எழுதிய பிலிப்பியர் புத்தகம். கிறிஸ்துவுக்குப் பின் 61 பவுல் எழுதிய கொலோசையர் புத்தகம் கிரேக்க மொழியில். கிறிஸ்துவுக்குப் பின் 51 பவுல் எழுதிய முதல் தெசலோனிக்கேயர் புத்தகம் கிரேக்க மொழியில். கிறிஸ்துவுக்குப் பின் 51 பவுல் எழுதிய 2 தெசலோனிக்கேயர் புத்தகம் கிரேக்க மொழியில். கிறிஸ்துவுக்குப் பின் 64 பவுலால் கிரேக்க மொழியில் எழுதப்பட்ட முதல் தீமோத்தேயு புத்தகம். கிரேக்க மொழியில் கிறிஸ்துவுக்குப் பின் 67 பவுல் எழுதிய 2 தீமோத்தேயு புத்தகம். கிறிஸ்துவுக்குப் பின்
65 பீட்டர் எழுதிய முதல் பேதுருவின் புத்தகம் கிரேக்க மொழியில். கிரேக்க மொழியில் கிறிஸ்துவுக்குப் பின் 66 பீட்டர் எழுதிய இரண்டாவது பேதுருவின் புத்தகம். கிறிஸ்துவுக்குப் பின் 90 ஜான் எழுதிய முதல் ஜான் புத்தகம் கிரேக்க மொழியில். கிரேக்க மொழியில் கிறிஸ்துவுக்குப் பின் 90 ஜான் எழுதிய இரண்டாவது ஜான் புத்தகம். கிறிஸ்துவுக்குப் பின் 90 ஜான் எழுதிய மூன்றாம் ஜான் புத்தகம். கிரேக்க மொழியில் கிறிஸ்துவுக்குப் பின் 68 முதல் 75 வரை கிரேக்க மொழியில் இயேசுவின் ஒன்றுவிட்ட சகோதரனான யூதாவால் எழுதப்பட்ட யூதா புத்தகம். கிறிஸ்துவுக்குப் பின் 95 யோவான் கிரேக்க மொழியில் எழுதிய வெளிப்படுத்தல் புத்தகம். 26.3 பைபிள் துல்லியம் மற்றும் பாதுகாப்பு. பைபிள் மிகவும் பழமையானது என்று நீங்கள் நினைக்கலாம். இன்று நாம் படிக்கும் விஷயங்கள் முதலில் எழுதப்பட்டதாக இருக்கலாம். அது எல்லாவிதமான முரண்பாடுகளையும் பிழைகளையும் கொண்டிருக்க வேண்டும். சரி, ஒரு ஆவணத்தின் துல்லியத்தை சரிபார்க்கும்போது வரலாற்றாசிரியர்கள் பொதுவாக எத்தனை பிரதிகள் உள்ளன மற்றும் அசல் எழுதப்பட்ட காலத்துடன் ஒப்பிடுகையில் பிரதிகள் எப்போது தயாரிக்கப்பட்டன என்பதை பார்க்கிறார்கள். கடவுளுடைய வார்த்தைகள் காலங்காலமாக வேதபாரகர்களால் பாதுகாக்கப்பட்டது. பல எழுத்தாளர்கள் இருந்தனர், மேலும் அவர்கள் ஏராளமான பிரதிகளை உருவாக்கினர். தாங்கள் பதிவு செய்தவை அசல் ஆவணத்துடன் சரியாக பொருந்துகிறதா என்பதை உறுதி செய்யும் வகையில் வேதவசனங்களை உன்னிப்பாக நகலெடுத்தனர். அவர்கள் தவறு செய்தால் அவர்கள் நகலை தூக்கி எறிந்துவிட்டு மீண்டும் தொடங்கினார்கள். உங்களில் பலர் ஹோமரின் இலியாட் புத்தகத்தை படித்திருக்கலாம். ஹோமர் எழுதிய உண்மையான கதை என்று நீங்கள் கருதுகிறீர்கள், இல்லையா? கிறிஸ்துவுக்கு முன்பு 900 எழுதியது தெரியுமா? எனவே ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்குப் பிறகு ஹோமர் எழுதியதை நாம் உண்மையில் படிக்கிறோம் என்பதை எப்படி அறிவது? ஏனெனில் பிரதிகள் செய்யப்பட்டன. இலியாட்டின் 600க்கும் மேற்பட்ட பிரதிகளை வரலாற்றாசிரியர்கள் கண்டுபிடித்துள்ளனர். அவர்களிடம் இருக்கும் ஆரம்பப் பிரதி கிறிஸ்துவுக்கு முன்பு 400க்கு முற்பட்ட காலத்தில் எழுதப்பட்டது. அது ஹோமர் எழுதிய 500 ஆண்டுகளுக்குப் பிறகு. பிரதிகளை மதிப்பிடும்போது அவை ஒன்றோடொன்று ஒப்பிடும்போது 95% துல்லியமாக இருக்கும். இந்த ஆதாரத்தின் காரணமாக ஹோமர் எழுதிய கதையை நாம் உண்மையில் படிக்கிறோம் என்பதில் உறுதியாக இருக்க முடியும். புதிய ஏற்பாட்டின் எத்தனை பிரதிகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக நீங்கள் நினைக்கிறீர்கள்? 5600க்கும் மேல். ஆரம்பகால நகல் கிறிஸ்துவுக்குப் பின் 130 எழுதப்பட்டது. எனவே அசல் எழுதப்பட்ட 100 ஆண்டுகளுக்குள் அந்த 5600 பிரதிகள் அனைத்தும் ஒன்றோடொன்று ஒப்பிடும்போது 99.5% துல்லியமானவை. அப்போஸ்தலர்கள் முதலில் எழுதியதை நீங்கள் படிக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உறுதியாக நம்பலாம். எங்களிடம் புதிய ஏற்பாட்டின் நிறைய பிரதிகள் இருப்பதாக நீங்கள் நினைத்தால், எங்களிடம் எத்தனை பழைய ஏற்பாட்டு பிரதிகள் உள்ளன என்பதை நீங்கள் அறியும் வரை காத்திருங்கள். பழைய ஏற்பாட்டு கையெழுத்துப் பிரதிகளின் 10,000த்திற்கும் மேற்பட்ட பிரதிகள் கிடைத்துள்ளன. கிறிஸ்துவுக்கு பின் 1947 மற்றும் 1956க்கு இடையில் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் சவக்கடல் சுருள்களை சவக்கடலின் கரையில் கிர்பெட் கும்ரானுக்கு அருகிலுள்ள குகைகளில் கண்டுபிடித்தனர். 950 சுருள்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. பழைய ஏற்பாட்டின் கிட்டத்தட்ட ஒவ்வொரு புத்தகமும் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆரம்ப சுருள் சுமார் 100 கிறிஸ்துவுக்கு முன்பு எழுதப்பட்டது. இந்த கண்டுபிடிப்புக்கு முன் நாம் கிறிஸ்துவுக்கு பின் 900த்திற்கு முந்தைய பழைய ஏற்பாட்டு புத்தகங்கள் தேதியிட்டது. பெரும்பாலும் கண்டுபிடிக்கப்பட்ட பண்டைய உரை இடைக்கால காலத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட உரைக்கு ஒத்ததாக இருந்தது. தாங்கள் கடவுளுடைய வார்த்தையை நகலெடுக்கிறார்கள் என்பதை வேத அறிஞர்கள் அறிந்து அதை மிகுந்த கவனத்துடன் செய்தார்கள். அசல் பைபிள் ஆசிரியர்கள் எழுதிய வார்த்தைகளை நீங்கள் மிகவும் உறுதியாகப் படிக்கிறீர்கள்.
கடவுள் தம்முடைய வார்த்தை பாதுகாக்கப்பட்டு உங்களுக்காக துல்லியமாக நகலெடுக்கப்படுவதை உறுதி செய்தார். ஆசிரியர்களிடம் கடவுள் நேரடியாக பேசிய வார்த்தைகளை நீங்கள் படிக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உறுதியாக நம்பலாம். நீங்கள் உண்மையில் கடவுளின் வார்த்தையை படிக்கிறீர்கள். இந்த வசனத்தில் இயேசு அதைத்தானே சொன்னார். வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை. மத்தேயு 24:35. 26.4. பைபிள் எவ்வாறு சேகரிக்கப்பட்டது? இன்று நம்மிடம் உள்ள பைபிளை உருவாக்கும் அந்த 66 புத்தகங்கள் அனைத்தும் ஒரே புத்தகத்தில் எவ்வாறு சேகரிக்கப்பட்டன? கிறிஸ்துவுக்குப் பின் 367இல் அலெக்சாண்ட்ரியாவின் பிஷப் அதானசியஸ் அவரது தலைமையில் தேவாலயங்களில் படிக்க வேண்டிய புத்தகங்களின் பட்டியலை வெளியிட்டார். அந்த பட்டியலில் உள்ள புத்தகங்கள் பைபிளின் நவீன பதிப்புகளில் உள்ள அதே புத்தகங்கள். அவர் எஸ்தரை விலக்கிவிட்டு அதற்கு பதிலாக பாரூக்கை சேர்த்துக் கொண்டார். அறிஞர்கள் அவரது புத்தகங்களின் பட்டியலை முடித்துள்ளனர். பெரும்பாலான ஆரம்பகால தேவாலயங்கள் ஒப்புக்கொண்ட புத்தகங்களின் பட்டியலை உறுதிப்படுத்தினர். உண்மையில் கிறிஸ்துவுக்குப் பின் 170க்கு முன்பே பெரும்பாலான தேவாலயங்கள் இந்த புத்தகங்களின் பட்டியலில் சுயாதீன உடன்படிக்கையில் இருந்தன. இந்த அங்கீகரிக்கப்பட்ட புத்தகங்களின் பட்டியல் கேனான் என்று அழைக்கப்பட்டது. வேதத்தின் அசல் நியதி மத அதிகாரிகளால் திணிக்கப்படவில்லை. இது பல்வேறு சர்ச் மூப்பர்களின் சுயாதீன முடிவுகளிலிருந்து கட்டப்பட்டது. இயேசுவின் அப்போஸ்தலர்களால் எழுதப்பட்ட புத்தகங்கள் அல்லது அப்போஸ்தலர்களால் அங்கீகரிக்கப்பட்ட எழுத்துக்களை மட்டுமே பெரியவர்கள் ஏற்றுக்கொண்டனர். முழு பழைய ஏற்பாடும் அப்போஸ்தலர்களால் அங்கீகரிக்கப்பட்டது. வேதம் மற்றும் கடவுளின் வார்த்தை என்று முன்னர் கருதப்பட்ட எதற்கும் போதனைகள் முரண்படவில்லை என்பதையும் பெரியவர்கள் உறுதி செய்தனர். எனவே ஒரு புதிய ஏற்பாட்டு உரை உதாரணமாக பழைய ஏற்பாட்டில் உடன்படவில்லை. இந்த பெரியவர்கள் ஒரு போலி அல்லது தவறான உரையை மிக எளிதாக கண்டுபிடித்திருப்பார்கள். அபோக்ரிபா எனப்படும் சில கூடுதல் புத்தகங்கள் உள்ளன. சில பைபிள் மொழிபெயர்ப்புகள் இதில் அடங்கும். இவை பாரம்பரிய புராட்டஸ்டன்ட் பைபிள் பதிப்புகளில் சேர்க்கப்படவில்லை, ஏனெனில் அப்போஸ்தலர்கள் யாரும் அந்த அபோக்ரிபா புத்தகங்களிலிருந்து மேற்கோள் காட்டவில்லை. ஆகவே அப்போஸ்தலர்கள் வேதம் மற்றும் கடவுளின் வார்த்தை என்று கருதியதற்கு எந்த ஆதாரமும் இல்லை.